எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி ஒரு கேஸை தூக்கி போட்டு எங்க வீட்டு பையனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி அவமானப்படுத்தியிருப்ப. இது வந்து வெளில தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு வந்து குடும்பமே கொந்தளிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் குடும்பம் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ விஜய் வந்து மனசில் இருக்க வழி அவருக்கு என்ன அப்படின்னா, பிரபாவை கல்யாணத்துக்காக வந்து இப்போ தான் வந்து பொண்ணு கேட்டு வந்து இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அவங்க வாழ்க்கையில் போகுது, அடுத்த ஒரு சாப்டர் தொடங்க போகுது, மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. இந்த சமயத்தில் இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடந்து கடைசியில் அவங்க கல்யாணமே நின்று போனால் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், கோவம், அந்த எஸ்ஐ பேசின வார்த்தைகள் ஒன்று வலிக்கிறதுனால என்னவோ வந்து இப்போ அனாமிகா எதுக்காக கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னா, அழகி அடிக்க போனாங்கன்னு ஒரு கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அதுக்காக வந்து இவங்க கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா வீட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து வந்து தலையெல்லாம் தண்ணி ஊற்றி இதோட அவனை பிடிச்ச சனியெல்லாம் போட்டும்பா அப்படின்னு காயத்ரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏய் நெல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பலார் அப்படின்னு ஒன்று விட்டுறாரு அனாமிகாவை. இப்போ அனாமிகா வரைஞ்சிட்டு ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசுவார் நினைக்கிறேன். இப்போ போய் சொல்லு போலீஸ் அவனை அடிச்சேன்ட்டு திருப்பி அவனை உள்ளே போட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து இப்போ பிரபாலாம் உள்ளே வர மாட்டான், நான் தான் உன்னை அடித்ததுனால ஜெயிலுக்கு போகிறேன் கூட நான் போகிறேன் அப்படின்லாம் வந்து பேச. இப்போ இந்த சமயத்தில் வந்து இவங்க ஏதாச்சும் ஓவராக பேசினாங்க, இல்லை இவங்க குடும்பத்தை பற்றி, அதாவது பிரபாவை இந்த ஃபேமிலியை பற்றி ஐஸ்வர்யாவும் மகாவும் பிளான் பண்ணி தான் அந்த வீட்டில் வந்து பிரபாவை கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு கட்டத்துக்கு மேலே யாராச்சும் கடுப்பாகி ஒன்று விஜயோ இல்லை வந்து மகாவோ இல்லை தாத்தாவே கடுப்பாகி வீட்டை விட்டு வெளில போ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு அனாமிகாவை துரத்தி விட்டுட்டு, விஜய் இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ வாழாமலே இருந்துக்கலாம்பா, வேற ஒரு வாழ்க்கையை உனக்கு நாங்கள் அமைச்சு தரோம் அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுசாக இவங்க வில்லி ஆகிறாங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே திருப்பி இன்னும் பெரிய வில்லத்தனம் பண்ணி பிரபா கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.